வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டிப்ஸ் இன் தமிழ் சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஸ்ட்ராங்காவே இல்ல, வலிமையாவே இல்ல அப்படின்னு சொல்றவங்களா நீங்க, அந்த உடம்பை எப்படி வலிமையாக்குறது, இரும்பு மாதிரி ஆக்குறது அப்படின்றத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா தான் சாப்பிடுறேன், ஆனா என்னோட உடம்பு ஸ்ட்ரென்த்தாவே இல்ல, வலிமையாவே இல்ல, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என்னால ஒர்க் கூட பண்ண முடியல, ரொம்ப நேரம் நடக்க கூட முடியல, எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், வீக்கா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு நம்மளோ இல்ல நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே புலம்புறத நம்ம கேட்டிருப்போங்க. அந்த மாதிரி நம்மளோட உடம்பு வீக்கா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளோட உடம்பை எப்படி இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா ஆக்கலாம் அப்படின்றதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா நம்மளுக்கு உடம்புக்கு அளப்பரிய சக்தியையும் நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தாங்க நம்ம உடம்புக்கு நிறைய சக்திகளை கொடுத்து அது மூலயமா நம்மளோட உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அப்ப அந்த நட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், இந்த பருப்பு வகைகள் தான் நம்மளோட உடம்புக்கு நல்ல வலிமையை கொடுத்து நம்மளோட உடம்ப இரும்பு மாதிரி மாத்துங்க. இந்த பருப்பு வகைகளை நம்ம எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இது எல்லாத்துலயும் ஒரு 5 எடுத்து அதை நீங்க தண்ணியில ஊற வச்சு காலையில மிக்சியில போட்டு பால் ஊற்றி நல்லா அரைச்சி அதை நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு 2 வாரத்துல இரும்பு மாதிரி மாறிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சக்திகளும் கிடைச்சிருங்க. சில பேர் நம்மளோட ஒர்க் பிஸியில அன்னைக்கு நைட் நான் ஊற வைக்க மறந்துடுறேங்க, அதனால நான் டெய்லியும் குடிக்க மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வார விடுமுறை நாட்கள்ல இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை ஒரு வாணல்ல போட்டு மிதமான சூட்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அந்த வறுத்ததை மிக்சியில போட்டு நல்லா ட்ரையாவே தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டில்ல மூடி வச்சுக்கோங்க. இந்த பவுடரையும் நீங்க டெய்லியும் பால் காய்ச்சும் பொழுது 2 ஸ்பூன் நீங்க போட்டு அந்த பால்ல கொதிக்க வச்சு அந்த பாலை சுண்ட வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அப்படியே சாப்பிட்றதுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்குமோ அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த் இந்த பால்ல போட்டு காய்ச்சி குடிக்கிறது மூலமாவும் கிடைக்குங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க 2 வாரம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்பு வலிமை ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகி இரும்பு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா டிப்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சிறந்த தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.